யோசேப்பு லைஃப்ல விடுவிக்கப்படுவார், அகப்படுவார், விடுவிக்கப்படுவார், இப்படிதான் யோசேப்பு லைஃப் போயிட்டு இருந்து. ஆனா 30வது வயசுல கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார் பாத்தீங்களா? அது பெர்மனன்ட் ரிலீஃப். ஆமா, போர்த்திபார் கண்ணுல தயை கிடைக்குது, என் வீட்டுல வந்து நெல் தான் திருப்பி உள்ள. இப்படிதான் போயிட்டே இருக்குது. குழியில தூக்கி போட்டாங்க, தூக்கி எடுத்தாங்க. தூக்கி எடுத்ததும் யோசேப்பு என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? அப்பாடா. ஏன்னா அவர் அண்ணே அண்ணேன்னு கெஞ்சினார். அண்ணன் தூக்கிட்டார். தூக்கி முடிச்சதும் பார்த்தா 20 வெள்ளி காசுக்கு வச்சுட்டார். என்னன்னு எப்படி பண்ணிட்டீங்க? இதுக்கு நான் அந்த குழியிலே கிடந்திருப்பேன். So temporary relief. ஏன்னா கர்த்தர் கை வைக்கல. கர்த்தர் அவனோடு இருந்தார் மட்டும்தான் இருக்கும் பைபிள்ல. அவன் தயை கிடைக்க பண்ணிட்டே இருந்தார், ஃபேவர் கிடைக்க பண்ணிட்டே இருக்கிறார். சிறையில் இருந்தால் அந்த ஃபேவர், நுகத்தில் இருந்தால் அந்த ஃபேவர், தீயை தண்ணீரை கடந்தால் அந்த தயவு கிடைச்சிட்டே இருக்கும். கர்த்தர் தருகிற விடுதலை